வெல்கம் டு MH Max சேனல் 10ஆம் வகுப்பு செகண்ட் சாப்டர் எண்களும் தொடர்வரிசையில் பயிற்சி 2.9 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து சிறப்பு தொடர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சியும் கூட. ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் ஒரு 2 மார்க்கோ ஒரு 5 மார்க்கோ நம்மளுக்கு மேக்ஸிமம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஃபார்முலா தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 4 ஃபார்முலா என்னங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலா முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு ஃபார்முலா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n ஈக்குவல் டு n × n + 1/2. ஓகேங்களா? இயல் எண்களின் கூடுதல், முதல் இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னா 1 2 3 + எக்ஸெட்ரா n ஈக்குவல் டு n × n + 1/2. ஓகேங்களா? இப்போ அடுத்தது செகண்ட் ஃபார்முலா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 2n - 1. இது மாதிரி வந்துச்சுன்னா ஒற்றை இயல் எண், ஒற்றை படை நம்மளுக்கு தெரியுங்களா, 1 3 5 அது மாதிரி இருந்தால் ஃபார்முலா நம்மளுக்கு n², டேரெக்டாக n². அடுத்தது முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், வர்க்கம்னாலே நம்மளுக்கு தெரியும் ஸ்கொயர், அதனுடைய கூடுதல் 1² 2² 3² + எக்ஸெட்ரா n² ஈக்குவல் டு n × n + 1 × 2n + 1/6. ஓகேங்களா? ஸ்கொயர் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல், கணம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், கியூப்னு தெரியும். 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா n³ அப்படின்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? நம்ம முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், n × n + 1/2ன்னு பார்த்தோம். கியூபாக இருந்ததுன்னா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? எடுத்துக்காட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம பயிற்சி கணக்கு நடத்துகிற மாதிரியே தான் எடுத்துக்காட்டும், ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க. 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 60. 1லேருந்து 60 வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களினுடைய கூடுதல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சம்மு. இப்போ இதுக்கு ஃபார்முலா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n-க்கு என்ன ஃபார்முலா, n × n + 1/2. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு n வந்து என்னென்னு தெரியும், 60. இதில் எத்தனை உறுப்பு இருக்குது, 60 உறுப்பு இருக்குது. அப்படின்னா என்னங்கிற இடத்துல 60 × 60 + 1 61/2. இப்போ அதை அடிக்கலாங்களா, 1 2 2 32 60. அப்படின்னா 30 × 61, 0 அப்படியே போட்டுக்கிறேன். 1 3 3 6 3 18. அப்படின்னா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 60. இது வந்து 1830. ஓகேங்களா? அதுலேயே செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 3 + 6 + 9 + எக்ஸெட்ரா 96 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இது பாருங்கள், 3 6 9 ஒற்றைப்படையும் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு இயல் எண், நார்மல் இயல் எண் மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு எல்லா ஃபார்முலாவுமே பார்த்த 4 ஃபார்முலாவுமே நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து என்னது 1லேருந்து தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு, 1 + 2 + 3 ஓகேங்களா, 3வது வாய்ப்பு தானே அது, 1 3 3 2 3 6 3 9. அதே மாதிரி இங்கே என்ன எழுதலாம், 3 9 2 3 6. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்மளுக்கு 1 2 3லேருந்து நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கா, அப்படின்னா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n. இதனோட ஃபார்முலா n × n + 1/2ன்னு தெரியும். இப்போ n எத்தனை நம்மளுக்கு, 32. இதில் பாருங்கள் முன்னாடி என்ன இருக்குது, 3 போட்டுக்கிறோம். இப்போ n எத்தனைன்னு தெரியும், 32 × n + 1. 32ஓட 1 கூட்டினா 33/2. ஓகேங்களா? இப்போ 3 போட்டுட்டேன். இப்போ இதை அடிக்கிறேன். எத்தனை, 16 2 32. இப்போ 16 × 33. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்க போகிறோம். 3 × 16 × 33. இப்போ 33ஐயும் 16ஐயும் நான் பெருக்கிறேன். 6 3 18, மீதி 1, 6 3 18 1 19, 1 3 3 1 3 3 8 12, மீதி 1 3 4 5. இதோட எதை பெருக்கிறேன், நான் மறுபடியும் 3 பெருக்கிறேன். 8 3 24, மீதி 2 3 2 6 7 8 3 15. அப்படின்னா 1584. எதனுடைய ஆன்சர், 3 + 6 + 9 + எக்ஸெட்ரா 96. ஆன்சர் 1584. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த சம்ம 51 + 52 + 53 + எக்ஸெட்ரா 92. இதனுடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா வந்து எப்பயுமே வந்து 1லேருந்து தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? டேரெக்டாக 51 நடுவில் ஒரு 32 அது மாதிரி இருக்கலாம், ஃபார்முலா இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
கொஷின் எழுதிக்கிறேன். நம்மளுக்கு எப்பயுமே வந்து எதுக்கு தான் ஃபார்முலா இருக்குது, 1லிருந்து தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா மொத்தத்துக்கு கண்டுபிடிக்கிறேன். எது வரைக்கும் 92 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு பாருங்கள், 1லிருந்து 92 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 1லிருந்து 51க்கு முன்னாடி என்ன இருக்குது, 50 இருக்கா. அப்படின்னா முன்னாடி இருக்கிறத கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், 51 92 கிடைச்சிருமா. அப்படின்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா 50 நம்ம என்ன பண்ணுறோம், கழிக்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து 50 இதை கழிக்கிறேன். அதாவது மொத்தம் 1லிருந்து 92 வரைக்கும். ஓகேங்களா, இதிலிருந்து 1லிருந்து 50 வரைக்கும் இருக்கிறத கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது கிடைக்கும் இல்லையா. மொத்தத்தில் இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது கிடைக்கும். அதுதான் போடுறோம் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா ஃபார்முலா 1லிருந்து தான் இருக்குது அப்படிங்கிறதுனால. அப்படின்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா n. அப்படின்னா n × n + 1/2 இதுதான் ஃபார்முலா. இதில் n வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 92. இதில் n வந்து எத்தனை நம்மளுக்கு 50. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்படின்னா 92 × 92 + 1 93/2 மைனஸ் n எத்தனை 50. அப்படின்னா 50 × 51/2 இதை அடிச்சு போடலாங்களா. எத்தனை வரும், 4 2 8 மீதி 1 12னா 46. அப்புறம் 46 × 93 மைனஸ் பாருங்க 50 2ஆலையும் வகுத்தோம்னா என்ன வரும், 25. அப்படின்னா 25 × 51. இப்போ இது ரெண்டையும் பெருக்கி என்ன பண்ணுறோம், கழிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ 93ஐயும் 46ஐயும் பெருக்கிறேன். ஃபஸ்ட்டு 6 3 18 மீதி 1 9 54 1 55 4 12 மீதி 1 9 36 1 37 8 7 12 மீதி 1 4 4278 மைனஸ் 51ஐயும் 25ஐயும் பெருக்கிறோம். 1 5 5 5 5 25 1 2 2 10 5 7 2 1 1275. இப்போ இதை கழிக்கலாங்களா, இந்த இடத்துல போடுறேன். 4278லேருந்து 1275 கழிக்கிறேன். 8ல் 5 போயிடுச்சுன்னா 3 0 0 3. அப்படின்னா 3003. இதுக்கான ஆன்சர் 51 + 52 + 53 + எக்ஸட்ரா 92க்கான ஆன்சர். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 4வது சம். இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது பாருங்கள், 1 + 4 + 9 + எக்ஸட்ரா 225. ஓகேங்களா, நம்மளுக்கு ஃபார்முலா இதுலேருந்து தான் இருக்குது, 1 2 3 ஸ்டார்டிங்லேருந்து தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து 1 4 9 கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேங்களா, இது வந்து எப்படி எழுதலாம், 1 ஸ்கொயர் 1 எழுதலாமா, 2 ஸ்கொயர் எத்தனை 4 3 ஸ்கொயர் எத்தனை 9 + எக்ஸட்ரா 15 ஸ்கொயர் தான் என்னது 225. ஓகேங்களா, இப்போ ஸ்கொயர் இருக்கா, நம்ம ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் + எக்ஸட்ரா n ஸ்கொயர்னுடைய ஃபார்முலா n × n + 1 × 2n + 1/6. இதை மட்டும் மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல 6. நார்மலாக நம்ம எல்லா ஃபார்முலாவுக்கும் 2 போடுவோம், இதுக்கு மட்டும் 6. ஓகேங்களா, இப்போ இதில் n எத்தனை நம்மளுக்கு 15. அப்படின்னா என்னங்கிற இடத்துலலாம் 15 போடணும். அப்படின்னா 15 × 15 + 1 16. இப்போ பாருங்கள், 2ஐயும் 15ஐயும் பெருக்கணுமா, என்னங்கிற இடத்துல 15 15 2 30 30ஐயும் 1ஐயும் கூட்டினா 31. இப்படி போட்டாலும் சரி. பாருங்கள், இதுக்கு 31 வந்துச்சா, இதை 2ஐயும் கூட்டி போட்டாலும் ஆன்சர் வரும். பாருங்கள், 16ஐயும் 15ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 31. 6 5 11 மீதி 1 3 போட்டோங்களா. ஸோ அது மாதிரி கூட போட்டுக்கலாம். நீங்கள் பிரதிட்டு போடுறதும் இந்த 2ஐயும் கூட்டி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். இப்போ நான் இதை அடிக்கிறேன். இது 2ஐயும் 2ஆல் அடிக்கிறேன். 2ஆல் அடித்தா 3 2 6 8 2 16. ஓகேங்களா, இங்கே 1 3 3 I 3 15. அப்படின்னா 5 × 8 × 31. இப்போ 8 5 40 8 5 40 × 31. இப்போ 0 போட்டுக்கிறேன். பெருக்கிறேன். 1 4 4 3 12. அப்படின்னா ஆன்சர் 1 + 4 + 9 + எக்ஸட்ரா 225னுடைய ஆன்சர் 1240. ஓகேங்களா, இப்போ அடுத்தது 5வது சம்மு கொஷின் பார்க்கலாம். 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் + எக்ஸட்ரா 21 ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ 3வது சம் போட்ட மாதிரியே தான் நம்மளுக்கு ஃபார்முலா 1லிருந்து இருக்குது. இங்கே 6லேருந்து இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பாருங்கள், 1லிருந்து
எது வரைக்கும் போட்டுக்கிறேன் 21 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா எது வரைக்கும் போடணும் 6க்கு முன்னாடி வரைக்கும் 5 ஸ்கொயர். ஏன் இதை போடுறோம்னா நம்மளுக்கு ஃபார்முலா 1லிருந்து தான் இருக்குது அப்படிங்கிறனால. ஓகேங்களா, இது நல்லா புரிஞ்சுக்கணும். 1லிருந்து 1 2 3 அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். நடுவில் ஆரம்பித்தாங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு 1லிருந்து கடைசி வரைக்கும் போட்டுக்கணும். மைனஸ் 1லிருந்து இங்கே கொடுத்துருக்கிறது முன்னாடி நம்பர் வரைக்கும் போட்டு கழிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்கொயருக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலா n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1/6. இப்போ இதுக்கு n தெரியும் 21, இதுக்கு n தெரியும் 5. ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அப்போ நான் என்னங்கிற இடத்துல 21 அப்புறம் 22. ஓகேங்களா, இப்போ நம்ம இது ரெண்டையும் கூட்டிக்கிட்டால் போதும். அப்புறம் 43. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா n போட்டிங்கன்னா 21 2 42, 42ஐயும் ஒன்றையும் கூட்டினா 43. அதுக்கு தான் இப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் n வந்து எத்தனை 5. அப்போ நான் 5 பெருக்கல் 6 பெருக்கல் 5 6ஐயும் கூட்டினோம்னா 11/6. நீங்கள் பிரதிட்டு போட்டாலும் ஓகே, இல்லை இது ரெண்டையும் கூட்டி போட்டுக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா, இப்போ எதாவது அடிக்கலாமா? இதை 2ஆல் அடித்தோம்னா இங்கே எத்தனை வரும் 3 2 6 11 2 22. இதை அடித்தோம்னா 1 3 3 7 3 21. அப்போ நான் 7 பெருக்கல் 11 பெருக்கல் 43. இப்போ இங்கே 6ஐயும் அடிச்சிடுறோம். ஓகேங்களா, 5 11 55. இங்கே எத்தனை வரும் 7 11 77 பெருக்கல் 43 மைனஸ் 55. இப்போ 77ஐயும் 43ஐயும் பெருக்கிறேன். 7 3 21 மீதி 2 7 3 21 22 23 போட்டாங்க. 7 4 28 மீதி 2 7 4 28 29 30. அப்போ நான் 1 11 மீதி 1 3 3. இப்போ என்ன பண்ணணும் 55 கழிக்கணும். 1ல் 5 போகாதா? அப்போ இங்கே கடை வாங்கினா இங்கே 0, இங்கே 11 ஆயிரும். ஓகேங்களா, இப்போ 11ல் 6 5 போயிடுச்சுன்னா 6, 0ல் 5 போகாது, இங்கே 2, இங்கே 10, 10ல் 5 போச்சுன்னா 5 2 3. அப்படின்னா இதுக்கு ஆன்சர் 3311ல் 55 கழிக்கிறேன். இந்த இடத்துலேயே போடுறேன் பாருங்கள் 3256. ஓகேங்களா, 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 21 ஸ்கொயர்னுடைய ஆன்சர் 3256. வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு தான். அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள். 10 கியூப் 11 கியூப் ப்ளஸ் 12 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா 20 கியூப். இப்போ நம்மளுக்கு வந்து டேரெக்டாக பாருங்கள் 1லிருந்து இல்லையா? அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் 1 கியூப் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா எது வரைக்கும் 20 கியூப்லேருந்து எதை கழிக்கணும் 1 கியூப் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா 10க்கு முன்னாடி 9 கியூபை கழிக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் 1 கியூப் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா n கியூபோட ஃபார்முலா தெரியும் n இன்ட்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் n எத்தனையும் தெரியும் 20, இதில் n எத்தனை 9. இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, என்ன பாருங்கள் ஃபஸ்ட்டு 20 n + 1 எத்தனை 21/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, மைனஸ் இதில் n வந்து 9. அப்படின்னா 9 பெருக்கல் 10/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை அடிக்கலாமா 2 2 2 20. அப்படின்னா 10 பெருக்கல் 21 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 2 2 10. 9 பெருக்கல் 5 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, 21ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 210 ஸ்கொயர் மைனஸ் 9 5 45 ஸ்கொயர். 210 2 தடவை பெருக்கணும். ஓகேங்களா, 2 0 இருக்குமா, அதனால் 2 0 போட்டுக்கிறேன். 21 21 441. ஓகேங்களா, இப்போ அந்த 5 வச்சு பெருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா ஸ்கொயர் போட்டோம்னா 5 5 வருமா, 5 5 25. கடைசியாக 5 முடிஞ்சு ஸ்கொயர்னால் இப்படி போட்டுக்கோங்க, ரொம்ப ஈஸி. எந்த நம்பர் வந்தாலும் சரி 5 5 25 போட்டுக்கிறோம். 4க்கு அடுத்த நம்பர் எத்தனை 5, 4 5 20. நீங்கள் சைடில் வேணால் பெருக்கி போட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது கடைசியில் 5 முடிஞ்சு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா 5 5 25 போட்டேன். 4க்கு அடுத்த நம்பர் 5, 4 5 20. இப்போ இதை கழிச்சா போதும். 44100லிருந்து 2025 கழிக்கிறேன். இதில் 2 போகாது, அதனால் இங்கே 0, இங்கே 10, இங்கே 9000, இங்கே 10000. இப்போ 5 9ல் 2 போயிடுச்சுன்னா 7 0 2 4. அப்படின்னா ஆன்சர் 42075. அப்படின்னா 10 கியூப் 11 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா 20 கியூப்னுடைய ஆன்சர் 42075.
5 ஓகேங்களா. இதுலேயே 7வது சம் பாருங்கள். 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 71. இப்போ நம்மளுக்கு வந்து 1 + 3 + 5 அப்படின்னாலே ஒற்றைப்படையா? ஒற்றைப்படைனா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? n². இதில் என்னங்கிறது எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னா, இதில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால் முதல்ல உறுப்புகளின் எண்ணிக்கையை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். நம்ம கூட்டுத்தொடரில் பார்த்தோம் இல்லையா? உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n × l - a/d + 1. இதில் a நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 1 முதல் உறுப்பு. d எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சோம்னா கிடைக்கிறது. அடுத்தது l வந்து எத்தனை? கடைசி உறுப்பு. ஓகேங்களா. இதில் தானே n கண்டுபிடிப்போம். ஸோ அப்படின்னா முதல் உறுப்பு. d எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சோம்னா d. l வந்து கடைசி உறுப்பு. ஓகேங்களா. இப்போ l வந்து எவ்வளவு? 71 - a வந்து 1, d வந்து 2 + 1. இப்போ 71ல் 1 போயிடுச்சுன்னா 70/2 + 1. 70 2ஆல் வகுத்தோம்னா என்ன வரும்? 35 + 1 36. அப்புறம் இதில் எத்தனை உறுப்பு இருக்குது? 36 உறுப்பு இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் நம்மளுக்கு ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? n². அப்புறம் n எத்தனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 36². அப்போ நம்ம 36ஐயும் 36ஐயும் பெருக்கிறோம். 6 6 36, மீதி 3, 6 3 18, 19 20 21 போட்டேன். அடுத்தது 3 6 18, மீதி 1, 3 9 1 10. அப்படின்னா 6 9 2 1. அப்படின்னா 1296. ஓகேங்களா. இதனுடைய ஆன்சர் 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 71. இது வரைக்கும் இருக்கிற நம்பரினுடைய கூடுதல் வந்து 1696. ஓகேங்களா. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.